வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் 7வது பாட அளவியல்ல முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்களை பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 1 to 15 கணக்குகள் வந்து பார்த்துருக்கோம். 3 வீடியோவாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 5 கணக்கு ஒரு வீடியோவும், ரெண்டாவது 5 கணக்கு ஒரு வீடியோவும், கொஷின் நம்பர் 11 to 15 ஒரு வீடியோ, 3 வீடியோ போட்டிருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் ஒரு 4 2 மார்க் முக்கியமான ஒரு 4 2 மார்க் பார்க்கலாம். 16வது கணக்கு, இரு கூம்புகளுக்கு இடையே உள்ள கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 கூம்புகளுக்கு இடையேயான கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கூம்பின் கன அளவு ஃபார்முலா எழுதிக்கலாம். 1/3 பை இங்கே 2 கூம்பு சொல்கிறதுனால R1 H1 சொல்லிக்கலாம். ஓகேவா? 1/3 pi r square h1 is equal to 1/3 pi r2 square h2. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க? இதனுடைய ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இரண்டாம் கூம்பின் உயரம். இரண்டாம் கூம்பின் உயரம்னா என்ன? h2 முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு, எதை போல? h1 போல். அப்போ 2h1 எழுதிக்கலாம். ஸோ h2 is equal to 2h1 கொஷனில் கொடுத்துருக்காங்க. எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த மதிப்பை எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணி ஆரத்தோட விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/3 பை r1 ஸ்கொயர் h1 is to 1/3 பை r2 ஸ்கொயர் h2 equal to 2:3. இங்கே 1/3 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ r1 ஸ்கொயர் h1 அப்படியே இருக்கட்டும், is to r2 ஸ்கொயர், இந்த h2க்கு பதிலாக 2h1 அப்ளை பண்ணலாம். h2க்கு பதிலாக 2h1 is equal to 2:3. இப்போது h1 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு r1 ஸ்கொயர் is to 2r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2:3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ரேஷியோவில் இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். r1 ஸ்கொயர் டிவைட் பை 2r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2/3. இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா r1 டிவைட் பை r2 2 ஸ்கொயரும் ஒன்றா சேர்த்து எழுதிக்கிறோம். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × 2/3. ஸோ r1 டிவைட் பை r2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் டிவைட் பை 3 வந்து நம்ம √3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ r1 டிவைட் பை r2 என்ன வரும்? 2/√3. அப்போது ஆரங்களின் விகிதம் நமக்கு என்ன வரும்? r1 is to r2 equal to 2:√3. இதுதான் நமக்கு தேவையான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூம்பின் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்க. சுற்றளவுனா அடிச்சுற்றளவு இப்படி இருக்கும். இங்கே கீழே வந்து இருக்கிற சுற்றளவு, கீழே வந்து நமக்கு சர்க்கிளாக இருக்கும். அப்போது கூம்பினுடைய அடிச்சுற்றளவுன்னா 484. இது வந்து அடிச்சுற்றளவு அப்படின்றது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவு. சரியா? வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr is equal to 484. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் h கொடுத்துருக்காங்க. h is equal to 105 சென்டிமீட்டர். இனி கூம்பின் கன அளவை காண்கன்னு கேட்குறாங்க. கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 pi r ஸ்கொயர் h. ஸோ கூம்பின் கன அளவு 1/3 pi r ஸ்கொயர் h. இப்போ நமக்கு ஹெச்சோட வேல்யூ டைரெக்டாக இருக்குது, ஆரோட வேல்யூ இதில் இருந்து கண்டுபிடிச்சி இது எத்தனை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 2πr ஈக்குவல் டு 484ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 484. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 484 இன்ட்டு கீழே இருக்கிற 7 இந்த பக்கம் வந்தால் மேலே வந்துடும், மேலே இருக்கிற இந்த 2 நம்பரும் கீழே வந்துடும். 1 டைம்ஸ் 242 டைம்ஸ் 11 டைம்ஸ் 121 டைம்ஸ்
1 times 11 times. ஸோ அப்போ 11 into 7 வருது. R is equal to 77 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h 1/3 into 22/7 into 77 into 77 into h ஓட மதிப்பு 105. ஓகே, ஸோ இப்போ இந்த 77 கேன்சல் பண்ணிடலாமா? 7ஐயும் 77ஐயும் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வருதா? இப்போ 3 1 டைம்ஸ், இங்கே வந்து 3 டைம்ஸ் 35 டைம்ஸ். அப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள், 22 into 77 into 11 into 35. 77 into 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 847 வருது. அதுக்கப்புறம் 22 into 35 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 70 70 70 770. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 847 into 770. 652,190 வருது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 652190 சதுர கன அளவு கேட்டிருக்காங்களே, கன சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப். கன சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம ஆரங்கள் கொண்ட கூம்பின் கன அளவு. ஃபர்ஸ்ட் கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h. இப்போ நமக்கு ரெண்டு கூம்பு எடுத்திருக்காங்க. அப்போ 1/3 pi r1 square h r1 square h1 1/3 pi r2 square h2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு 3600 ஈஸ்ட்டு 5040 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சம ஆரங்கள்னா r1 is equal to r2, r1 is equal to r2. அப்போ r1 square is equal to r2 square வரும். அப்போ r1 square r2 square கேன்சல் பண்ணிடலாம். pi கேன்சல் பண்ணிடலாம். 1/3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு h1 is to h2 என்ன வருது? 3600 is to 5040 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கொஸ்டினில் உயரங்களின் விகிதம் தான் கேட்குறாங்க. இதுதான் உயரங்களின் விகிதம். இதை வந்து கேன்சல் பண்ணி நமக்கு ஸ்மாலஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ h1 divided by h2 3600 divided by 5040 00 கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளாக கேன்சல் ஆகுமா? 3 டேபிளால் 120 1 2 6 2 8. மறுபடியும் 3 டேபிளாக கேன்சல் பண்ணலாம். 40 divided by 5 156. 4 டேபிளாக கேன்சல் பண்ணலாமா? 10 டைம்ஸ் 14 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிளால் 5 டைம்ஸ் 7 டைம்ஸ். ஸோ ஆரங்களின் விகிதம் h1 is to h2 is equal to 5:7 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். செவ்வக வடிவ தொட்டியின் கொள்ளளவு 28 மீட்டர் 16 மீட்டர் 11 மீட்டர். இதற்கு சமமான கொள்ளளவும் அப்படின்னு இருக்கு. கொள்ளளவும் 28 மீட்டர் ஆரம்பம் கொண்ட உருளையின் உயரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செவ்வக வடிவ தொட்டியின் கொள்ளளவு என்ன வரும்? 28 into 16 into 11. இதுதான் கொள்ளளவு, கன அளவு. இதற்கு சமமான கொள்ளளவும் ஆரம் 28 மீட்டரும் கொண்ட உருளையின் உயரம் காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ கொள்ளளவு அப்படின்னா கன அளவு. ஸோ இப்போ உருளையின் கன அளவும் தொட்டியினுடைய கன அளவும் சமமாக இருக்கும். தொட்டியின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. இப்போ தொட்டியின் கன அளவு 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். உருளையின் கன அளவு என்ன வரும்? pi r square h. ஓகே, ஸோ ஆரம் இதில் வந்து ஆரம் கொடுத்துட்டாங்க 28ன்னு. அப்போ 22/7 into 28 into 28 is equal into h is equal to 28 into 16 into 11. இங்கே இருக்கிற ஒரு 28 கேன்சல் பண்ணிடலாம்.
ஸோ மற்றெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 16 into 11 into 7 divided by 22 into 28 equal to h. இப்போ 7 1 டைம்ஸ் இங்கே வந்து 4 டைம்ஸ் இருக்குது. 1 டைம்ஸ் இது வந்து 4 டைம்ஸ் இருக்குது. 2 டேபிளாக கன்சிடர் பண்ணோம். 2 டைம்ஸ் 11 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ். ஸோ அப்போ நம்ம ஹெச்சோட வேல்யூ என்ன வருது? ஹெச் இஸ் ஈக்குவல் டு வெறும் 2 மட்டும் தான் கிடைக்குது. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மீட்டர், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். அப்போ உருளையின் ஆரம் என்ன கிடைக்குது? 2 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போது அளவியலில் இருக்கிற முக்கியமான 2 மார்க் பார்த்துட்டோம். 19 2 மார்க் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.